திஸ் இஸ் நான் டுடே வந்து என்ன பார்க்க போறேன்னா, ஒரு ஒரு கிரேவி ரெசிபி தான். ரொம்பவுமே சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி பார்த்துடலாமா? வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 4 ஸ்பூன் ஆயில் வச்சுட்டு சோம்பு வேணாம். சீரகம் போட்டுட்டு, கடுகு போட்டுட்டு, ஏலக்காய், பட்டை, லவங்கம்லாம் போட்டுட்டு, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன், ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட உப்பு சேர்த்துங்க, சீக்கிரமே வதங்கி வந்துடும். கருவேப்பிலை தூவி விட்டுட்டு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், சோம்பு, 4 முந்திரி, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி ப்ளஸ் புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறை தான் வேணால் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அது கூட இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டுலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். ஆல்ரெடி முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு சின்ன சின்ன கோடு முட்டையில் போட்டு விட்டுட்டு இது எண்ணெய் பிரிஞ்சதுமே இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை இதில் போட்டு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுட்டேன்னா மசாலா நல்லா முட்டையில் இறங்கி வந்துடும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தையுமே தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கூட நல்லா ஆப்டாக இருக்கும். பட் இது வந்து நான் இன்றைக்கி செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசைக்கு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி தான். ஒரு 10 நிமிஷம் நம்ம கையில் இருக்குன்னா செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்றதையும் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.